என்ற வண்ணமாகவே சற்று நேரம் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. இந்த லெந்து நாட்களிலே ஒரு முக்கியமான நாளை நாம் இந்த நாளில் அனுசரிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த 40 நாட்களில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை நிரப்பி ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளவும் அவருடைய அழைப்பை குறித்து நாம் தெரிந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினாரே. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே, இந்த வருடத்திலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த லெந்து நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஆண்டவருக்குள்ளே வேறு பற்றி கனி கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தினாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கூடி வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. எத்தனையோ பேர் இந்த பாக்கியத்தை இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அந்த நாட்களை தந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நமக்கு தந்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். எத்தனை பெரிய கிருபை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. அதற்காக ஆண்டவரை நம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற இந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பலவீனத்தில் பலன் தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் நம்மை இதுவரைக்கும் தாங்கி நடத்தினதே. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தினாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தவர். இனிமேலும் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவனாய் நம்மோடு கூட இருக்க போகிறார். நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த எபனேசரே என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீரப்பா. பவுல் சொல்லுகிறது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். எங்களுக்கு வந்த எல்லா உபத்திரவங்களிலேயும் இம்மட்டும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தப்புவித்தீர், எங்களை தப்புவிக்கிறீர், இனிமேலும் எங்களை தப்புவிக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். நம்மால முடியாத காரியங்கள் கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீரப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தையின்படியே ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்துவார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணீரை காண்கிற தேவனே, என் கதறுதலை கேட்கிறவர் நீர்தானப்பா. வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்குமானால், அதிகாரம் எங்களுடைய கரத்துல இருக்கிறதப்பா. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஏக்கம் எல்லாம் நீர் தீர்ப்பீரப்பா. என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. அல்லேலூயா. நீர் எங்களோடு வருகிறீரப்பா. நாங்கள் உம்முடைய நாமத்தினால எல்லாவற்றையும் பார்ப்போம். அல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. 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 எதினா இது எதினா. அல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்கிற தேவனாய் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்றி அப்பா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே என் ஏக்கம் எல்லாம் என் தேவனீர் தீர்க்க போகிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ரிபலா பரபா ஷபலா ரதா கரவா. இயேசுவின் ரத்தம் வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் உடைய வல்லமை நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறீரப்பா. எல்லா கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், எல்லா குறைவுகள் நிறைவாகும். கர்த்தர் எங்களோடு நீர் வருகிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை விசேஷித்த வகையில நடத்துவீரப்பா.
ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சத்துருவை நாம் மேற்கொள்ள, சத்துருவின் கிரியைகளை நாம் நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட அவர் கடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு அவர்களை நடத்தின அதே உண்மை உள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீரப்பா. எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எல்லா சத்துருவின் வல்லமைகளை எங்களுடைய கால்களின் கீழே நீர் மிதிக்க போகிறீரப்பா. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறீர் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை நீர் மாற்ற போகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்ற போகிறீரப்பா. கசந்த வாழ்க்கையெல்லாம் நீர் மதுரமாய் மாற்ற போகிறீர். எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் நீர் தீர்க்க போகிறீர், உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை என்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தம்மை நம்புகிறவர்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக, நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். எல்லா தடைகளை மாற்றும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்கப்பா. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய இந்த கடைசி ராபோஜனத்தை அவர் அனுசரித்த அந்த சூழ்நிலையை நாம் கொண்டாடும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளை கூட்டி தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்திலும் இந்த புனித வியாழன் ஆராதனையில் நாம் கலந்து கொள்வது ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மோடு கூட இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இந்த நாளில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து, ஜீவனை தந்து, சுகம் தந்து நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். இந்த அருமையான நேரத்தில் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவானின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 4-5. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும்
தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து, அவர் இந்த உலகத்தில் கர்த்தர் அவருக்கு, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த உன்னதமான ஊழியத்தை அவர் நிறைவேற்றி, இந்த உலகத்திலிருந்து அவர் இப்பொழுது பிரிந்து தேவனுடைய ராஜ்யத்தில் திரும்ப போகிற ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த 3வது வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தார், திரும்ப தேவனிடத்தில் போகிறார். அதை அறிந்தவர் இப்பொழுது தம்முடைய சீஷர்களோடு அங்கே பந்தி அமர்ந்திருந்த இடத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த நாளின் தியானமானது கால்களை கழுவின இயேசு. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது பல நேரங்களில் இது நம்மால் கிரகிக்க முடியாத ஒன்று. காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு மனிதர்கள் அடுத்தவருடைய கையை குலுக்கிறதுக்கே பார்க்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அவங்கள கையை குலுக்கிட்டா தீட்டுப்பட்டுறோம், அவங்ககிட்ட பேசுனா தீட்டுப்பட்டுறோம், அவங்க நம்ம கூட உட்கார்ந்தா நம்ம தரம் குறைந்து போகும் என்று சொல்லுகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அதுலேயும் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பாக இருக்கும். அவருடைய தரத்துக்கு இருக்கிறவர்களிடத்துல தான் அவங்க பழகுவாங்க, பேசுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்கள கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம் ஆனதுனால குப்பை பெருக்கிறவங்க கூட இன்னைக்கு பெரிய ஆளாக தெரிவான். யாருக்கு? தலைவர்களுக்கு. ஏன்னா ஓட்டு வாங்கணும். அது முடிஞ்சதும் அவங்கள திரும்ப தூக்கி அந்த குப்பையிலேயே போட்டுருவாங்க. ஆனால் நாம் இந்த இடத்துல பார்க்கிற நம்முடைய ஆண்டவர், அவருடைய சூழ்நிலை என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர் தேவாதி தேவனாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட இருந்தவர். வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு சமமாய் இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் தன்னுடைய மேன்மையெல்லாம் விட்டு இந்த உலகத்தில் வந்து, அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தின் மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் பாடுபட்டு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால், பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதை தொடர்ந்து பார்ப்பீர்களானால், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய வாழ்வு நமக்கு காண்பிக்கிறது என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். தம்மை தாமே வெறுமையாக்கி, தமக்கு இருந்த எல்லா மேன்மைகளையும் விட்டு, தமக்கு இருந்த எல்லா மகிமையும் விட்டு, தமக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் விட்டு, தமக்கு ஆண்டவர் தந்திருந்த எல்லா சிறப்புகளையும் விட்டு, ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் நிறைய நம்ம என்ன பொருளோ அந்த பாட்டிலில் நிறைஞ்சிருக்குது. வெறுமையாக்குதல்னா என்ன தெரியுங்களா? அதை மொத்தமாக அப்படியே கவிழ்த்து ஊற்றி விட்டு அது உள்ள ஒண்ணுமே இல்லை, காலி பாத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வெறுமையாக்குதல். அப்ப இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது அவர் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய எல்லா அந்த தேவனுக்கு சமமாய் இருந்த அந்த மேன்மை எல்லாவற்றையும் அவர் விட்டு ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் வந்தார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இந்த உலகத்திலே வந்தார். அருமையான தேவ ஜனமே,
இந்த இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த செயலை இன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது, இயேசு இந்த செயலை அவருடைய செயல் என்ன காண்பிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் இந்த உலகத்துல தன்னுடைய இந்த செயலின் மூலமாக அவர் செய்து காண்பித்தது என்ன தெரியுமா? நான் ராஜாவாக, நான் தேவாதி தேவனாக இந்த உலகத்துல வரல, அடிமையாய் இந்த உலகத்துல வந்தேன். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, பவுலப்போஸ்தலன் சொல்றார் இல்லையா, 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2:7 சொல்றார்ல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். அருமையானவர்களே, இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற இந்த சீஷர்களுடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார் என்ற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் பாலஸ்தீனாவிலே ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு விருந்தினர் ஒரு வீட்டிற்கு வருவாரானால் அந்த வீட்டில் உள்ள ஒரு அடிமை, அந்த வீட்டில் உள்ள ஒரு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், அவங்க என்ன செய்வாங்களாம், வந்தவர்களுடைய கால்களை கழுவுவாங்களாம். காலை கழுவி அவர்களை அந்த காலை துடைத்து, அந்த காலை சுத்தம் பண்ணது மட்டும் இல்லை, தலைக்கு எண்ணெய் வைத்து அவர்களை வரவேற்பார்கள். இது அந்த காலத்தினுடைய பழக்கம். அதை செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற அடிமை செய்வார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த செயல் என்ன காண்பிக்கிறது தெரியுமா? அடிமையாக அவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணினார். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி தேவாதி தேவன் நமக்காக அடிமையாக மாறினார். அல்லேலூயா. அந்த தியாகம் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த செயல் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரே தன்னை தாழ்த்தி இருக்கிறார், நீங்களும் நானும் அவரை போல நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நாம் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய படிப்பு, நம்முடைய மேன்மை எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் வேலை கொள்ளுகிறவன் அல்ல, வேலைக்காரனாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது சொல்றார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார், அநேகரை மீட்கும்படியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த அடிமையின் ரூபம் எடுத்து வந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? மற்றவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாய் நாம் நினைக்கிறோமா? அல்லது நாம் பெரிய ஆளே, எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் உண்டு. அவர் நமக்காக இந்த உலகத்துல வந்தவர், அடிமையாக இந்த உலகத்துல வந்து நம்மை மீட்டெடுத்தார். ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தையா இது இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று சொல்லுகிறது. இந்த தாசன் அப்படின்ற அந்த வார்த்தை, மை சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன் என்கிற அந்த வார்த்தை. இன்னும் சொல்ல போனா இந்த வேலைக்காரன் அப்படின்ற அந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்க ஸ்டூவர்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் மறு பேச்சு பேசாம அதை செய்வார். தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு வருவார், தட்டு எடுத்துட்டு வான்னா தட்டு எடுத்துட்டு வருவார். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டாலும் ஒரு வார்த்தை திரும்பி பதில் சொல்ல மாட்டார்.
என்ன சொல்வாரு? சாரி சரி அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாரு. அந்த போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் எந்த இடத்திலும் அதிகாரம் பண்ணுகிறவராய் வரவில்லை. அவர் அந்த மனிதனுக்காக தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் இழந்து இந்த உலகத்துல வந்தார். இந்த அருமையான மாலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் ஆண்டவராலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? நாமும் மற்றவர்களுக்கு வேலைக்காரர்களாய் வாழவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரத்தில் வந்தீர்களானால் அங்கே 13வது வசனத்திலும் அந்த பாடுபடுகிற தாசனை குறித்து வேதம் சொல்லுது. வாசிங்க 52:13. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். எந்த இடத்துல தாழ்மை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் மேன்மை உண்டு. அல்லேலூயா. எந்த இடத்துல நாம் தாழ்த்துகிறோமோ அந்த இடத்துல தான் நாம் உயர்த்தப்படுவோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த ரகசியத்தை நாம் மறந்து போயிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்ம யாருன்றதை காமிச்சாதான் இந்த உலகம் நம்மை மதிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, அவர் தாசன், அவர் வேலைக்காரனா இந்த உலகத்துல வந்தார். ஆனால் அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க. ஞானமாய் நடப்பார், உயர்த்தப்படுவார், மேன்மையும் மகா உன்னதமானவராய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து இந்த சீடர்களுடைய கால்களை கழுவினது ஒரு அடையாளம். என்ன அப்படின்னா, அவர் அடிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த செயல் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் அதை ஆசிரியராக இருந்து இந்த செயலை செய்கிறார். யார் அவரு? முதல்ல அவர் ஒரு அடிமையாய் இருந்தார். ரெண்டாவது ஒரு ஆசிரியராய் இருந்து அவர் கற்றுத்தருகிறார். அருமையானவர்களே, நம்ம படிக்கிற காலங்களில் நம்முடைய ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா, நம்ம பாடம் படிக்கிறதுக்கு முன்னால அவங்க அந்த பாடத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? கற்று தேர்ந்து அதை கொண்டு வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுக்கும் போது நீங்களும் நானும் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? மேக்ஸ் போடுவாங்க, அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய ஒவ்வொரு லைனையும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதை இப்படி போடணும், இந்த ஃபார்முலா இங்கே வரணும், இந்த கணக்கு இப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கொள்வார்கள். எங்கேருந்து கற்றுக்குவாங்க? அவங்க வாத்தியார் போடுறாரு பாருங்க, அந்த மேக்ஸை பார்த்து பாடங்கள் கற்றுக்கொள்வார்கள். அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதை அப்படியே கற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? யோவான் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, அவர் எனக்கு போதிக்கிற ஒரு ஆசிரியர். ரெண்டாவது, அவர் என்னை ஆளுகிறவர். சொல்றோம், இந்த சீஷர்கள் இயேசுவை அப்படி அழைத்தார்கள். ரபீன்னு அழைச்சாங்க, ஆண்டவரேன்னு அழைச்சாங்க. அவர் கற்றுத்தந்த காரியங்களை கற்றுக்கொண்டார். இப்போ கடைசியா இயேசு அவர்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் செய்தபடி நீங்களும் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் செய்தபடி நீங்களும் செய்யுங்கள். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? நாம் இயேசுவை போல தாழ்மையாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த மாலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, நாம் யாரா இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது தெரியுமா?
பெருமை பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம் அல்ல. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை தாழ்த்த வேணும். இயேசு கிறிஸ்து தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார் தெரியுமா? தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி விட்டு ஒரு சீலையை எடுத்து தன் அறையில கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி தம்முடைய சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி இருந்த சீலையினாலே அதை துடைக்கவும். நல்லா கவனிங்க, காலை கழுவுறது ஒரு பெரிய வேலை அப்படின்னா, அவர் கட்டியிருந்த அந்த உடையின அந்த சீலையினாலே அந்த கால்களை அவர் துடைத்தார் என்று சொல்லுகிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். முகத்தை கழுவுவீங்க, வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா முகம் கழுவுவீங்க, கழுவிட்டு டவலில் துடைக்கும் போது அந்த டவல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் தூசி பயங்கரமாக இருக்குதுல்ல, அதில் ஒரு திட்டு திட்டா அப்படி ஒரு அழுக்கு இருக்கும். அடுத்தவங்க அதை பயன்படுத்த கையில் எடுத்தாங்கன்னா அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குதே சொல்கிறோம்ல. அப்போது அந்த இடத்துல வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் உண்டு. முகத்தை கழுவிட்டு அதில் இருக்கிற அழுக்கையே நம்மளால் திரும்ப பயன்படுத்த முடியல. ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவி அதை துடைத்து அதே அழுக்கு துணி அவர் உடுத்தி இருந்தார். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள். பெருமை எங்கேயும் பேசக்கூடாது, நான் யார் தெரியுமான்னு சொல்லக்கூடாது. எல்லா இடத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். எனக்கு நிறைய நேரங்களில் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட எங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க தெரியுமா, எங்கள் சொந்தக்காரங்க யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நல்லா கவனிங்க, எந்த இடத்திலும் நாம் நம்மை உயர்த்துவதற்கு வேதம் நமக்கு அனுமதி தரலை. தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்க வேணும். பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, அவ்வளவு படித்த மனுஷன், அவ்வளவு படித்த மனிதன். அவரை குறித்து சொல்லுது, அவர் இந்த காலத்து படிப்பு டாக்டரேட் முடித்தவர், பெரிய படிப்பாளி, அதன் பிறகு பெரிய பணக்காரன். அவருடைய அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி, அதாவது என்ன துணி வியாபாரம் செய்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஆள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்கார். ரோமாபுரியில் அவருக்கு கப்பல்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதன் ஒரு நாள் பாருங்க, தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் விட்டுட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் தன்னை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் தாழ்த்துவானால் நீங்களும் நானும் அவருக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனம், இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்போ அந்த அளவுக்கு வைராக்கியமாய் உண்மையாய் அவர் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறார். இந்த அருமையான இந்த நாளில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இயேசு நமக்கு ஒரு ஆசிரியராய் நமக்கு அவர் கற்று தருகிறார். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அல்லேலூயா. உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து நடக்கிறவர்கள். அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க வேண்டும். அவர் என்ன செய்தாரோ அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் நீங்கள் நானுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அவர் சொல்ற வார்த்தையை மீறி அவர் செய்ததை நாம் மறந்து நம்ம ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்றது தெரியுமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை,
நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அப்ப வேதம் நமக்கு இரண்டாவது இயேசுவை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அவர் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த காரியத்தை, செயலை அவர் செய்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த செயலை செய்தாரே, அவர் எப்படிப்பட்ட நிலையில இதை செய்தார் என்று பார்ப்பீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை கழுவுகிறார். எப்படி இந்த செயலை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை ரட்சிக்கிற ரட்சகராய் அவர் இந்த செயலை செய்கிறார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அவர் நம்முடைய அடிமையாய், தன்னை அடிமையாய் இந்த காரியத்தை செஞ்சாரு. ரெண்டாவது நாம் பார்த்தோம், ஒரு ஆசிரியராக இந்த காரியத்தை செஞ்சார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஒரு ரட்சகராக இதை அவர் செய்கிறார். ரட்சகராக இந்த இடத்துல யோவான் சொல்லி தருகிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. முதல்ல ஏன் ஆண்டவர் இதை செய்யணும்? அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எப்படி அன்பு கூர்ந்து இருக்கிறார்? தம்மையே பலியாய் ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு அன்பு கூர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரை கூட கொடுக்கிறதுக்கு. கேட்டிருக்கிறீங்களா? ஒரு ஐயாவுக்கு பெருமை, என் குடும்பத்தில் எங்கள் அம்மா, என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாம் என் மேலே உயிரையே வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்பவுமே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உனக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், இந்த பெருமையை கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னார், டே எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க பாரு, எல்லாரும் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, உயிரை கேட்டால் கூட கொடுப்பாங்க. அவர் பார்த்தாரு, அப்படியா, அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களா உன் மேலே? சரி, ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். திடீர்னு ஒரு நாள் இந்த ஐயா செத்து போயிட்டார். மூச்சு பேச்சு இல்லை, விழுந்து கிடக்கிறார். இப்போ குடும்பத்தின் மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க, பார்க்குறாங்க, அழறாங்க, மாரில் அடிச்சுக்கிட்டு அழறாங்க, ஐயோ போயிட்டியே போயிட்டியே போயிட்டியேன்னு அழறாங்க. உடனே இந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு இவர் ஃப்ரெண்டுக்கு, எங்கள் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டார். அவர் வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை உயிராக்கிடலாம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை நான் உங்களுக்கு தரேன். இந்த மருந்தை யார் குடிக்கிறீங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க, ஆனால் இவர் உயிராயிடுவார். இப்போ அம்மாவை கூப்பிட்டார், வாமா, உன் மகன் செத்து போய் கிடக்கிறான், அவன் உயிரை ஆகணும்னா நீ உன் உயிரை கொடுக்கணும். இந்த மருந்தை குடிச்சின்னா நீ செத்துருவ, ஆனால் உன் பிள்ளை பிழைச்சிருவான். அந்த அம்மா சொல்லிச்சு, காடு வாழ்ந்து வீடு போன்னு இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 1 வருஷமோ இருக்க போகிறேன், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன்யா, எதுக்கு வீணா என்னை பாதியில் சாக சொல்கிற? அவன் பாவம் அல்பாயுசில் போயிட்டான், போகட்டும். எல்லாரும் அப்படியே அந்த அம்மாவை பார்க்குறாங்க. சரி, நீ ஒத்து வர மாட்ட, முடியாதுன்னு சொல்லிட்ட. மனைவியை கூப்பிட்டாரேம்மா, உன் கணவர் அன்பான மனுஷன், நீ உயிரையே கொடுப்பேன்னு சொன்னியாமே, அவர் அடிக்கடி சொல்லி சந்தோஷப்படுவார்மா, எங்கள் வீட்டம்மா உயிரையே கொடுப்பாங்கன்னு சொல்லுவார், இப்போ நீ அதை நிரூபிக்கணும், செய்கிறியா? அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா பிள்ளைங்கள்லாம் இருக்குதுய்யா, அவங்கள பார்க்கறதுக்கு நான் இருக்கணும், தாய் இல்லாத பிள்ளை தருதல்லைன்னு வாங்க, அதுங்களை நான் தான் வளர்க்கணும் ஐயா. இந்த மனுஷனுக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது,
ஆகவே செத்தவர் செத்துட்டார், விட்டுருங்க. நான் இருந்து என் பிள்ளைங்களை பார்க்கணும்ல, என் குடும்பத்தை பார்க்கணும்ல, விட்டுருங்கய்யா போட்டோம். பிள்ளைங்களை கூப்பிட்டார். பாய், உங்க அப்பா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க, உங்க அப்பா உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சார, வாங்க யாராவது இந்த மருந்தை குடிங்க. நான் பிள்ளைங்க சொல்லிச்சு. வயசான மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. வாழ வேண்டிய வயசுல எங்களை போய் சாக சொல்றீங்களே, போங்க உங்க வேலையை பார்த்துட்டுன்னு. திடீர்னு செத்தவர் எழுந்துச்சு உட்காந்துட்டார். இப்போதான் தெரியும் அந்த மனுஷன் இந்த ஐடியாவை தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எழுந்தவர் சொன்னார், அட பாவீங்களா, உனக்காக உயிரை கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னதை நம்பி எவ்வளோ பெருமையாக இருந்தேன் தெரியுமா, அத்தனை பேரும் என்னை கைவிட்டீங்களே. இதுதான் வாழ்க்கை. எவ்வளவுதான் நண்பர்களாக இருந்தாலும், என்னதான் நெருங்கின உறவாக இருந்தாலும் உயிரை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாம் சத்துருக்களாய் இருந்த பொழுது நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பலவீனர்களாய் இருந்த பொழுது நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாம் அவரை ஒதுக்கினோம், அவரை திட்டினோம், அவரை நாம் புறம்பே தள்ளினோம். ஆனா அவர் என்ன செய்தாரா, நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பு என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு தெரியுமா? கல்வாரி சிலுவையில துடிக்க 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 தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு அந்த அன்பு வெளிப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எங்க வீட்டம்மா நாளைக்கு பேசணும்ல, பிரசங்க ரெடி பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் தொங்குனாரு அப்படின்னு அவங்க கணக்கு போட்டு 6 மணி நேரம் சிலுவையில தொங்குனாருன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மளால 1/2 மணி நேரம் நிற்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிப்போம் அப்படின்னா பாதி பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஆராதிக்கிறோம். என்ன அப்படின்னா, கால் வலிக்குது, கை வலிக்குது, இல்லை தலை சுற்றுது, கிருகிருன்னு சுற்றுதுயா அப்படின்றோம். 6 மணி நேரம் வெயிலில் நிர்வாணமாய் இரவிலிருந்து மறுநாள் வரைக்கும் அடி அடின்னு அடித்து அவருடைய ரத்தமெல்லாம் போய் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு அந்த வெயில் வேர்வை ஒவ்வொரு காயத்திலும் படும்போது ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. அத்தனையும் சகிச்சுக்கிட்டு சிலுவையில் ஒரு 6 மணி நேரம் தொங்குறார் அப்படின்னா அது அவர் செஞ்ச பாவத்தினாலயா? இல்லையே. வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. 6 மணி நேரம் துடிக்க 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 அந்த சிலுவையில் தொங்கி சகித்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. இதை விட பெரிய அன்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை சொல்லிட்டார். ஒருத்தர்கிட்டயும் அப்படிப்பட்ட அன்பு இல்லை. ஆனா அந்த அன்பை இயேசு சிலுவை மரத்திலே உங்களுக்காக எனக்காக அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். உனக்காக நான் மரித்திருக்கிறேன். அல்லேலூயா. ரட்சகர் 1 யோவானின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, அந்த ரட்சகர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற ஒரு காரியம் தெரியுமா? உன்னிடத்தில் நான் அன்பு கூர்ந்து உனக்காக நான் மரித்திருக்கிறேன். என்னுடைய ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களை நீக்கும். அல்லேலூயா. பாவங்களை நீக்கும். அதோடு மாத்திரமல்ல, எபிரேயரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வருவீர்களானால் அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 14வது வசனம், எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. மனசாட்சியில ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அது என்ன ஆண்டவருக்கென்று முழுமையாய் பணி செய்ய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த செயலுக்கு என்ன பெயர் வைக்கிறார் தெரியுமா? மனசாட்சியில செத்த கிரியைகள்.
அல்லேலூயா. செத்த கிரியைகள் இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் நம்மை விட்டு மாற்றுகிறது. அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வரும் பொழுது அந்த இடத்துல எபிரேய ஆக்கியோன் சொல்றார் 12வது வசனத்தில், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அருமையான தேவ ஜனமே, அந்த இரட்சகர் நம்மிடத்துல நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி, நம்மை கழுவும்படி நம்மிடத்துல வந்திருக்கிறார். அவர் எதை பரிசுத்தப்படுத்துகிறார், எதை கழுவுகிறார் என்று பார்த்தால் சகல பாவங்களை நம்மை விட்டு மாற்றுகிறார். நம்முடைய மனசாட்சியில செத்த கிரியைகள் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றும்படியாக வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த நாளை கொண்டாடும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என் பாவங்கள், என்னுடைய மனசாட்சியில் செத்த கிரியைகள் அற என்னை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக ராஜாக்களாக நிறுத்துவதற்காக உண்மையே எனக்காக பலியாக கொடுத்தீங்களப்பா, என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். அன்றைக்கு பேதுரு சும்மா அதாவது என்ன சொல்றது, ஒரு அடையாளமாக அவன் என்ன சொல்றான் தெரியுமா, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொன்னான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னுடைய பாவங்கள், என்னுடைய மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கும்படி எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஒரு விஷயம் என்னை பரிசுத்தப்படுத்தட்டும் சுவாமி. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவருடைய பாதங்களை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்கினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே வந்திருக்கிறார். வேதத்தில் நாம் பார்த்தோம், வேதத்தின் அடிப்படையில் முதலாவதாக அவர் அடிமையாக இந்த செயலை அவர் செய்து முடித்தார். அடிமைகள் செய்கிற வேலையை ஆண்டவர் நமக்காக செய்தார். ரெண்டாவது நாம் பார்த்தோம், அவர் ஒரு ஆசிரியராக நமக்கு மாதிரியை காண்பிக்கும்படி அவர் அதை செய்து விட்டு போனார். தாழ்மைப்படுங்கள், தாழ்த்துங்கள், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். மூன்றாவதாக அவர் ஒரு இரட்சகராக இந்த செயலை செய்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நிறுத்தும்படி கல்வாரி சிலுவையிலே நான் மரித்தேன். ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தமாக்கும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் பரிசுத்தமாக்கப்பட வேணும், கழுவப்பட வேணும். அதற்காக இரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தினார். நம்முடைய வாழ்விலே இருக்கிற எல்லா கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் பாவத்தையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தமாக்கும்படி அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நம்முடைய மனசாட்சியில இருக்கிற செத்த கிரியைகள் அற நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இரட்சகர் இந்த நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. எனக்கு அருமையானவர்களே, வருஷ கணக்கில் நம்ம இந்த புனித வியாழன் ஆராதனை ஆசரித்திருக்கிறோம். எத்தனையோ முறை இயேசு தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார் என்று சொல்லி நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே போல ஒரு தியானத்தை தியானிச்சுட்டு போறதுக்காக கடவுள் உங்களை இந்த இடத்துல கொண்டு வரல, நம்ம இந்த இடத்துல அவர் கொண்டு வரல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்துல பங்கில்லை. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரே, என் பாவங்கள் அற என்னை சுத்திகரிங்கப்பா. என்னுடைய மனசாட்சியின் செத்த கிரியைகள் அற என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. எனக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்ட அந்த இயேசு என்னை ஒரு விசை தகுதிப்படுத்தும்,
பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் ஒரு இரட்சகராய் உங்களையும் என்னையும் கழுவும்படி இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியராக இந்த செயலை நமக்கு மாதிரியாக செய்து காண்பித்திருக்கிறார். நீங்கள் என்னை போதகராக, என்னை ஆண்டவராக அழைக்கிறீங்க, உண்மைதான். நான் செய்தவைகளை நீங்களும் செய்யுங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை போல தாழ்மையை தரித்தவர்களாய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்வோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்டும்படி கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். மாதிரியை நமக்கு பின் வைத்து போயிருக்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்வை நீங்களும் நானும் தொடர்ந்து வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு அடிமையாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். தேவாதி தேவன் விண்ணுலக மேன்மையெல்லாம் விட்டு தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கினார். அடிமையாக வந்தார். அந்த அடிமையாக அவர் இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு, நீங்களும் அதை செய்யுங்கள். பணிவிடை செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒத்தாசையாயிருங்க. ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மை போல வாழும்படி, உம்மை போல செயல்படும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய இரத்தத்தினால ஒரு விஷயங்களை கழுவும். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர், ஆண்டவரே, உம்முடைய அந்த கடைசி ராவிருந்தை நீர் அனுசரித்த பொழுது நீர் செய்த அந்த செயலை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவினீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, அடிமைகள் தான் அந்த காலத்தில் அதை செய்தார்கள். நீர் ஒரு பெரிய ஆசிரியராய், தேவனாய் இந்த உலகத்தில் வந்து பாவங்களிலிருந்து எங்களை மீட்கும்படி வந்த அந்த தேவகுமாரன் ஒரு அடிமையை போல மனிதருடைய கால்களை கழுவினீரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை போல நாங்கள் வாழும்படி ஒரு ஆசிரியராய் அந்த செயலை எங்களுக்கு முன்பாக செய்து காண்பித்திருக்கிறீரப்பா. அதை நாங்களும் தொடர்ந்து செயல்படுத்த, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாய், மற்றவர்களை எங்களை விட மேன்மையானவர்களாய் நினைக்கத்தக்க அந்த மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரு சுவாமி. ஊழியம் கொள்ளுகிறவர்களாய் அல்ல, ஊழியம் செய்கிறவர்களாய் வாழ கிருபை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், ஆண்டவரே, எங்களுடைய செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், பாடுபட்ட அந்த இயேசுவின் இரத்தம் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நிறுத்தி வைத்திருக்கிறதே, அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் உமக்கென்று வாழ கிருபை செய்யுங்க சுவாமி. வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கேட்ட இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். உமக்காக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆம்.